சார் இப்போ ஒருத்தர் நான் வர சொல்லியிருக்கேன். தம்பி உங்களுடைய பெயர் சொல்லுங்க. சரவணன். கட்டத்தில் வைக்கணும். இந்த கட்டா அந்த கட்டா. புஷ்ப பிரசனம் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு முடிவெடுக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. வாழ்க்கையில எதனா கோயிலுக்கு போய் பார்ப்பாங்க, குறிமேடை போய் பார்ப்பாங்க, என்னெல்லாமோ பண்ணி பார்ப்பாங்க. அவங்களுக்கு மனசுல ஒரு விதமான அரிப்பு, ஏதாவது ஒண்ணு நமக்கு ஒரு தீர்வு கிடைச்சிடாதான் ஏங்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த புஷ்ப பிரசன்னம் ஒரு சரியான வழிமுறையை காட்டும். உலகெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம ஒரு புதிய ஜோதிடர் விகி நாராயணனை சந்திக்க போகிறோம். அவர் வித்தியாசமாக ஜோதிட கலையில் பலவிதமான சிறப்புகளை செய்துட்ருக்காரு. புதுமையான ஜோதிடத்தை அவர் சொல்கிறாரு வருகின்ற மக்களுக்கு எல்லாருக்கும். அது என்ன ஜோதிடம், எப்படி சொல்கிறார் அப்படிங்கிறத பற்றி அவர்கிட்டயே கேட்போம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம் ஐயா. சிவ 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 சிவா ரகரா ரகரா, சிவ 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 சிவா ரகரா ரகரா. ரோஜா டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்மளுடைய ஜோதிட நிலையம் பார்த்தீங்கன்னா வடபழனியில் வேங்கீஸ்வரர் சிவன் கோயில் பக்கத்தில் குருஸ்தலம் ஜோதிட நிலையம் இருக்குதுங்க. அதாவது சார், அதாவது பிரசன்னத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய முறைகள் இருக்கு. அதாவது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜல பிரசன்னம், அக்னி பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், அதாவது மிருகங்களுடைய சப்தங்களை வச்சு கண்டுபிடிக்கக்கூடிய பிரசன்னம், இது எல்லாமே பலவிதமான பிரசன்னங்கள் இயங்கி வந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம வழக்கத்துல இருக்கக்கூடிய பிரசன்ன முறைகள்னு பாத்தீங்கன்னா மக்களுக்கு தெரிஞ்சது சோழி பிரசன்னமும் இந்த தாம்பூல பிரசன்னமும் தான். ஓ சரி சார். இப்போ நீங்கள் இது எத்தனை வருஷமாக பார்த்துட்டு இருக்கீங்க? இது கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளாக இந்த கலை என்னுடைய கையில் இருக்குது. இந்த மக்களுக்கு புழக்கத்தில் நான் கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தான். ஓ ஆமாம் சார். இப்போ நீங்கள் இந்த தர்பன் கட்டியிருக்கீங்களே, அதெல்லாம் இந்த மெய்வழி சாலைன்னு ஒரு அமைப்பு இருக்குல்ல? ஆமாங்க. எல்லோரும் ஒன்று தான், பணக்காரன் ஏழெல்லாம் ஒன்று தான். இங்கே அவங்க குடிசையிலேயே அங்கே போய் கட்டிக்கலாம், திருச்சி பக்கத்தில் அங்கேயே குடியிருந்துக்கலாம். அப்படி ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்புல நீங்க உறுப்பினரா? அந்த தர்பன் அந்த மாதிரி தெரியுது. இது ஐயாவளி. ஓ ஐயாவளி. ஐயா வைகுண்டர், அதாவது மும்மூர்த்தியும் ஒரு மூர்த்தியா அவதாரம் எடுத்த ஐயா வைகுண்டனுடைய அவதாரம். இது ஐயாவளின்னா எல்லாருக்கும் தெரியும். தென்பகுதியில் உள்ள மக்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த மணலி புதநகர் இருக்கு இல்லையா, அங்க ஐயாவுடைய பதி இருக்குது. சரி சரி. அங்க ஐயாவளி வம்சாவளியில உள்ளவங்க. அதனால இந்த தலப்பா கட்டி இது பேர் தலப்பா. தலப்பா. ஆமா, அதான் டர்பன். வட இந்தியாவில் டர்பன் சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் தலப்பா. விவசாயிகள்லாம் வேலை செய்யும் போது துண்டை கட்டிக்கிட்டு. இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல மன்னர்கள் மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க. அப்போ மன்னர்களை எதிர்த்து ஐயா போராடி உங்களுக்கு இணைய எங்களுக்கும் மணிமகுடம் உண்டு அப்படின்னு நமக்கு மணிமகுடம் சூட்டினது அர்த்தம் தான் இந்த தலப்பா. ஓ சரிங்க சரிங்க ஐயா. இப்போ இது என்ன புஷ்ப பிரசன்னம்? ஆமா இல்லைங்களா? ஆமாங்க. இந்த புஷ்ப பிரசன்னம் எப்படி பாக்குறீங்க? இந்த புஷ்ப பிரசன்னம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ சில பேருக்கு ஜாதகம் இருக்கும், இல்லாம இருக்கும். சில பேருக்கு மனசுல பலவிதமான எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கும். ஒரு குழப்ப நிலையில இருப்பாங்க. ஜாதகம் பார்த்தாலும் திருப்தி அடையாம இருப்பாங்க. ஒரு முடிவெடுக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. வாழ்க்கையில எதனா கோயிலுக்கு போய் பார்ப்பாங்க, குறிமேடை போய் பார்ப்பாங்க, என்னெல்லாமோ பண்ணி பார்ப்பாங்க. அவங்களுக்கு மனசுல ஒரு விதமான அரிப்பு, ஏதாவது ஒண்ணு நமக்கு ஒரு தீர்வு கிடைச்சிடாதான் ஏங்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த புஷ்ப பிரசன்னம் ஒரு சரியான வழிமுறையை காட்டும். என்னன்னு கேட்டீங்கன்னா, எலுமிச்சை பழம், இது ஒரு பூ. இத வரக்கூடிய மக்கள் கையில கொடுத்து அவங்களுடைய அவங்களே வாங்கிட்டு வருவாங்களா, இல்ல நீங்களே வச்சிருந்து கொடுப்பீங்களா? நேர்ல வரக்கூடியவங்களா இருந்தா அவங்க வாங்கிட்டு வரணும். சப்போஸ் நேர்ல வர முடியல அப்படின்னா அவங்க தொலைபேசியில தொடர்பு கொண்டு என்கிட்ட பேசினாங்கன்னா, இப்போ ஒரு வாட்ஸ்அப்ல, ஆமா வாட்ஸ்அப்ல வீடியோ கால்லயும் வரலாம், சாதாரண கால்லயும் வரலாம். இப்போ நான் முதல்ல இதுல உள்ள விஷயத்த சொல்லிடுறேன். இப்ப நேர்ல வரக்கூடியவங்க
இந்த பூவை வந்து ஒரு கட்டத்திலையும் எலுமிச்சை பழத்தை ஒரு கட்டத்திலையும் வைக்கணும். இது என்ன கட்டாது? இது வந்து ராசி கட்டம். ஓ, ராசி கட்டம். ஆமா, 12 ராசி கட்டம் இருக்கும். இந்த 12 ராசி கட்டத்துல பூ ஒரு கட்டத்துல வைக்கிறாங்க, எலுமிச்சை பழத்தை ஒரு கட்டத்துல இப்படி வைக்கிறாங்கன்னா அவங்க வச்ச மாத்திரத்திலேயே என்ன விஷயத்துக்கு வந்திருக்காங்க, என்ன காரியத்தை நினைச்சிருக்காங்க, எதுக்காக பண்றாங்க, என்ன விஷயங்கிறத நான் அப்படியே சொல்லிடுவேன். ஓ, இத பார்த்துட்டு அவங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணி பார்த்தாங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஓஹோ, இதுதான் புஷ்ப பிரசன்னம். அவங்க மனசுல உள்ள ஆர்வத்தை அப்படியே எடுத்து காட்டும். ஓஹோ, இது இவங்க வந்து நேர்ல வர முடியல, என்னால நான் வந்து வெளியூர்ல இருக்கிறேன், வெளிநாட்டுல இருக்கிறேன், நான் தொலைபேசியில தான் தொடர்பு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, எனக்கு ராசி கட்டத்தை பத்தியே தெரியாதுன்னு சொல்றாங்கன்னா, அவங்க கிட்ட போன்ல தொடர்பு கொண்டு ஒரு 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க, 1ல இருந்து 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்கன்னு கேட்பேன். அவங்க ஒரு நம்பர் சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு நம்பர் சொல்லுங்கன்னு கேட்பேன். அவங்க இன்னொரு நம்பர் சொல்லுவாங்க. ரெண்டுத்தையும் நானே வச்சுட்டு உடனே பலன் சொல்லுவேன். ஓகே, இப்படி வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டா அவங்களுக்கு நீங்கள் பலன் சொல்கிறீங்க? ஆமாம், தொலைபேசியிலே அவங்களுக்கு தீர்வு கிடைச்சிரும். நேரில் வர முடியாதவங்களுக்கு எந்த மூலையில் இருந்து வேணாலும் பேசலாம், வெளிநாட்டில் இருந்து பேசலாம், எங்கேருந்து வேணாலும் பேசி அவங்களுக்கு உண்டான தீர்வை இவங்க இது பண்ணிக்கலாம். ஆமாங்க. ஓ, இப்போ வந்து ஒருத்தரை வர சொல்கிறேன், அவருக்கு எப்படிங்கிற அந்த பிரசன்னம் புஷ்ப பிரசன்னம் பார்க்குறீங்கிறத சொல்லி காட்டுறீங்களா? வர சொல்லுங்க, பண்ணி காட்டுறீங்களா? பண்ணி காட்டுறோம். ஓ, வாங்க தம்பி சரவணன், வாங்க சார். இப்போ ஒருத்தர் நான் வர சொல்லியிருக்கேன். சரிங்க. அவருக்கு நீங்கள் வந்து இந்த புஷ்ப பிரசன்னம் எப்படி பார்க்குறீங்க என்னங்கிற அந்த முறையை காட்டுங்க. சரி, சொல்லுங்க தம்பி. உங்களுடைய பெயர் சொல்லுங்க. சரவணன். உங்களோட வயசு சொல்லுங்க. 34. சரி, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனசில் வேண்டிக்கிட்டு இந்த 12 கட்டத்தில் பூவை ஒரு கட்டத்துலையும் பழத்தை ஒரு கட்டத்துலையும் வைங்க. கட்டத்தில் வைக்கணும். இந்த கட்டா அந்த கட்டா. ஓகே, வச்சுட்டாரு. ஆமாம். இப்போ இவர் வச்சிருக்கக்கூடிய இந்த புஷ்ப பிரசனம் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவருடைய மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தொழில் சம்பந்தமான ஒரு சிந்தனை மனசில் ஓடிட்டு இருக்குது. அந்த தொழிலில் வந்து எப்படியாவது முன்னுக்கு வரணும், ஏதாவது ஒரு மாற்றங்கள் செய்யணும், இந்த தொழில இருந்து நான் அடுத்த கட்டத்தை நகர்வை நோக்கி போகணும், இடமாற்றம் ஏதாவது கிடைக்குமா, தொழிலில் ஏதாவது மாற்றம் வருமா, நான் ஏதாவது பண்ணி பொருள் ஈட்ட முடியுமா அப்படிங்கிற ஒரு உந்துதல் மனசுல ஓடிட்டே இருக்குதுங்க. இது ஒரு சிந்தனை. ரெண்டாவது வந்து இவருக்கு வந்து திருமண தடைகள் இருக்குது. திருமணம் எப்போ நடக்கும், திருமணம் நான் விரும்பின பெண்ணை அடைவனா அடைய மாட்டேனா, திருமணம் எனக்கு நடந்தேருமா, நான் விரும்பக்கூடிய பெண் என்னை ஏமாற்றுவாளா ஏமாற்ற மாட்டாளா, நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு கவலை இவர் மனசை அரிச்சுக்கிட்டே இருக்குது. இருக்கு. என்னப்பா அப்படி தானா ஐயா சொல்றது கரெக்டா? அதே மாதிரி தம்பிக்கு அப்பா இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியா? அப்பா இல்லையா? இதுதான் புஷ்ப பிரசனம். ஓ, இது ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுவும் கரெக்டா இருக்கும். இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நம்ம சொல்லலாங்க. இதுதான் இந்த புஷ்ப பிரசனத்தினுடைய மகிமை. என்னன்னா, உங்க உள் மனசுல இருக்கக்கூடிய விஷயத்த அது அப்படியே எதிரொலிக்கும். ஓஹோ, ஆமா, இது அப்படி ஒரு அற்புதம். இது வந்து கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலை. சார், இப்போ இந்த கலை வந்து எப்படி வந்தது? இதை நீங்கள் எப்படி இதுக்குள்ளே போனீங்க? இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. இந்த கலை வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பழைய நடிகர் வந்து ஒரு நாள் ஜாதகம் பார்க்கறதுக்காக என்கிட்ட வந்திருந்தார். அப்போ ஜாதகம் பார்க்க வந்திருக்கும் போது அவர் என்ன சொன்னாருன்னா, அவர் வந்து ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி கேரளாவில் ஒரு பெரிய ஆசான்கிட்ட ஜாதகம் பார்க்க போயிருக்கிறார். அவர் என்ன பண்ணுவாரான்னா, அவர் வந்து உட்கார்ந்துருக்கக்கூடியவங்க சேரில் உட்கார்ந்துருக்கக்கூடிய பொசிஷனை வச்சே ஜாதகம் சொல்லுவாராம். அவர் அங்கே ஆசான்னு ரொம்ப இதாக கூப்பிடுவாங்களாம். அவர் ஃபஸ்ட்டு உள்ள நுழையும் போதே என்னை பார்த்துட்டு, உங்களை பார்த்தா ஆசான் மாதிரி இருக்கு அப்படின்னு என்னை பார்த்தோன்னே சொன்னார். எனக்கு அந்த கேரளா ஆசான் மாதிரி இருக்குது, அவர் இறந்து பல வருஷம் ஆச்சு, உங்களை பார்த்தா எனக்கு அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்போ எந்த ஆசான்னு கேட்டால் எனக்கு ஒன்றுமே அவருக்கும் ஒன்றும் பேச முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்துச்சு. அப்போ தான் அவர் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கும்போது சொன்னார், அவர் புஷ்ப பிரசன்னம்னு ஒன்று பார்ப்பார். பூவையும் லெமனையும் வச்சு பார்க்கக்கூடிய ஒரு முறை, அதை வச்சு அவர் சகலத்தையும் சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லி அந்த கலையை பற்றி அவர் சொன்னார் வாய் வழியாக. ஆனால் அவர் எப்படி பார்ப்பார், என்ன செய்வார், எதுவுமே எனக்கு தெரியாது. அவர் சொல்லிவிட்டு எதாச்சரியமாக அந்த டிஸ்கஷனோட இது முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு நைட்டு நான் படுத்திருக்கும்போது எனக்கு கனவுல இந்த புஷ்ப பிரசன்னம் எப்படி வரும், எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றியான ஒரு கனவு ரீடிங் மாதிரி ஓடுது. கனவுலே ஒரு இது மாதிரி ஓடுது. ஓஹோ.
நான் நைட்டே எந்திரிச்சு உட்காந்து ஒரு வரைபடம் வரைஞ்சி நான் எனக்குள்ள அதை எக்ஸ்பெரிமெண்ட் பரிசோதனை பண்ணி பார்க்குறேன். இது இப்படி வச்சா என்ன வரும், இப்படி வச்சா என்ன வரும்னு. இது வந்து ஒரு 2 வருஷம் ப்ராக்டிஸ் எனக்கு நடக்குது. நான் வரக்கூடிய கிளைண்ட்டுக்கிட்ட ஃப்ரீயாகவே பண்ணுறேன். ஜாதகம் பார்க்க வரக்கூடியவங்கள்ட்ட நீங்கள் இப்படி வைங்க இப்படி வைங்க இப்படி என்னன்னு நான் பலன் சொல்கிறேன். அது கரெக்டாக இருக்குது, இப்படி பொருந்தி வந்துக்கிட்டே இருக்குது. இதை வந்து வெளிப்படுத்தணுங்கிற ஆவல் எனக்கு வரவே இல்லை. அப்போ தான் என் நண்பர் ஒருத்தர் சொன்னார், இதை வந்து நீங்கள் வெளியே கொண்டு வாங்க, இது நிறைய பேருக்கு பலன் அடையக்கூடிய ஒரு கலையாக இருக்குது, இதை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்காதிங்க, ஜாதகம் இல்லாதவங்களுக்கு இது பெரிய அளவில் பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அவர் தான் தூண்டி விட்டார். சரி எல்லாருக்கும் பயன்படட்டுமே அப்படின்னு சொல்லி இதை கொண்டு வந்திருக்கேன். சூப்பர் சூப்பர் சார். இப்போ இதில் வந்து திருமண தடை போக்குறதுக்கு வழி சொல்லும், கடன் பிரச்சனைகளை தீர்க்க வழி சொல்லுமா? அது மட்டும் இல்லைங்க, திருமண தடை, குழந்தை இல்லாமல் இருக்கிறது, பரிகார முறைகள், ஜாதகத்துல என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் பலன் உண்டோ அதையும் தாண்டி இதுல நீங்க கண்டுபிடிக்கலாம். ஒரு காரியத்தை செய்ய போறீங்க, இப்ப ஜாதகத்துல வந்து ஒரு தொழில் தொடங்கலான்னு இருக்கும். அது ஆனால் எப்போ தொடங்கலாம், என்ன செய்யலாம் அப்படிங்கிற அந்த கால வரையறையை கரெக்டாக சொல்ல முடியாது. ஆனால் அந்த தொழிலை நீங்கள் தொடங்குறதுக்கு முன்னாடி இப்போ தொடங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத இதில் கண்டுபிடிக்க முடியும். ஒரு வீடு மாறலாமா வேண்டாமா, ஒரு வீடு வாங்கலாமா வேண்டாமா, ஒரு வீடு யார் பேருக்கு வாங்கலாம், ஒரு வாகனம் யார் பேருக்கு வாங்கலாம், இப்போ வாங்கலாமா அல்லது தள்ளி வாங்கலாமா, அந்த நேரத்தில் இதை நீங்கள் வாங்கி இதை பார்த்துட்டு போனீங்கன்னா வேணுமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணலாங்க. ஒரு முடிவுக்கு வரலாம், ஒரு தெளிவான மனநிலையோட பயணிக்கலாம். அருமை அருமை. ஆமாம், அதுக்கு இது சரியாக இருக்குங்க சார். இப்போ இந்த புஷ்ப பிரசன்னம் பார்க்குறோமே, ஆமாங்க, இதுக்கு பிரசன்னம்லாம் இது பரிகாரம்லாம் சொல்கிறீங்களே? ஆமாங்க. அந்த பரிகாரங்கள் என்னென்ன மாதிரி சொல்லுவீங்க? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அவங்களுக்கு வைக்கக்கூடிய அந்த அப்போ வைக்கக்கூடிய ஆர்வடத்துலேயே வந்து அவங்களுக்கு சர்ப்பதோஷங்கள், குழந்தை இல்லாததுக்கு உண்டான பிரச்சனைகள் எல்லாமே வெளியில் வருங்க. இது இப்போ குழந்தை, இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, இப்போ குழந்தை இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தை வச்சு நம்ம பலன் சொல்லக்கூடிய முறைங்க. இது வந்து பித்ரு தோஷம் இருந்தால் இந்த குழந்தை இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு உண்டான பரிகார முறைகளை செஞ்சு கொடுத்து கர்ப்ப விருத்தி எந்திரம் அப்படின்னு ஒன்று செஞ்சு கொடுக்குறோம். இதை வந்து எங்கன்னா வித்தியாசமான முறையில் பெட்ரூமில் மாட்டணும். இந்த பெட்ரூமில் மாட்டும்போது அவங்களுக்கு என்னென்னா, கணவன் மனைவிக்கு இடையில் அந்த தாம்பத்திய இன்பத்தை தூண்டும். அப்போ அவங்களுக்கு இடையில ஒரு இன்பமான ஒரு தாம்பத்தியம் அடையும் பொழுது அவங்களுக்கு சீக்கிரத்தில் குழந்தை பேர் கிடைக்கும். அதனால அந்த கர்ப்ப விருத்தி எந்திரமும் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். இதே மாதிரி அந்த கல்யாணம் முடியாமல் லேட் ஆகிட்டு இருக்கும், திருமண தடை ஏற்படும், காதல் தடை ஏற்படும், கலத்திர தோஷ எந்திரம் அதுவும் பண்ணி கொடுக்குறோம். அது 7ஆம் இடத்தை வச்சு பண்ணக்கூடியது. அது ஒவ்வொருத்தருடைய ஜாதக நிலைகளை ஆராய்ச்சி நம்ம பண்ணக்கூடியது. இதே மாதிரி வீட்டுக்கு உள்ள வரக்கூடியவங்க சில பேர் கெட்ட எண்ணத்துல உள்ள வருவாங்க. அந்த கெட்ட சக்திகளை அப்சர்வ் பண்ணக்கூடிய மாகாளி எந்திரம்னு பேர். அந்த மாகாளி எந்திரம் இப்படிதான் இருக்கும், இப்படி இருக்கும், அப்படியே ஒரு அப்சர்வ் பண்ணிடும். கெட்ட சக்திகள் அப்சர்வ் பண்ணிடும். இது மாகாளி எந்திரம் பேரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா செல்வ கடாட்சத்துக்கு, லட்சுமி கடாட்சத்துக்கு அஷ்டலட்சுமி எந்திரம். இது வந்து வீட்டு பூஜை அறையில வைக்கலாம். பண வரவுக்கான அஷ்டலட்சுமி எந்திரம். ஆமா, பிரமாதமா இருக்கும் அஷ்டலட்சுமி எந்திரம். இது வீட்டு பூஜை அறையில வச்சு பூஜிக்க கூடியது. அதே மாதிரி இப்போ ஆபீஸ்லாம் வச்சிருப்பாங்க, ஆபீஸ், தொழிற்சாலை, இந்த மாதிரி இடங்கள்ல வைக்கக்கூடிய பஞ்சகுபேர எந்திரம். பஞ்சகுபேர எந்திரம் இதனால என்ன? இது வந்து தொழிற்சாலைகள்ல வேலை வாய்ப்புகள் எல்லா அமைப்பு, அதுல பணம் நல்லா புழங்கக்கூடிய அமைப்பு, வியாபாரம் நல்லா ஆகுறதுக்கு இது மாதிரியான பஞ்சகுபேர எந்திரம். இது மாதிரி குழந்தைங்க படிக்கிறதுக்கு சரஸ்வதி எந்திரம். இப்படி எல்லாத்துக்கும் எந்திரம் நம்ம ஓன் ப்ராடக்ட், இது எங்கேயும் கிடைக்காது, நாமளே தயாரிக்கிறோம். அதனால இந்த மாதிரி எந்திர முறைகள்லையும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். இப்படிலாம் பரிகார முறைகள் மூலயமா செஞ்சு கொடுக்குறோம் சார். சூப்பர் சூப்பர். ஸோ வந்து இது வரைக்கும் நான் பல விதமான பிரசன்னங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். வெத்தலை பிரசன்னம், சோழி பிரசன்னம்லாம். முதல்ல புஷ்ப பிரசன்னத்தையும் நீங்கள் வந்து நம்ம தான் அறிமுகப்படுத்துகிறோம் சார், எங்கேயுமே கிடையாது. ரொம்ப நன்றி சார். இது வந்து நம்முடைய வியூவர்ஸ்க்கு பயன்படும் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். விஜய் நாராயணன் சார், நன்றி சார். ஐயா சிவ 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 சிவா ரகரா ரகரா, சிவ 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 சிவா ரகரா ரகரா. நன்றி. வரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.